விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள். பலம் பொருந்திய யோகாதிபதியான செவ்வாய் பகவானுடைய பார்வையாலும் சுக்கிர பகவானுடைய இணைவாலும் ஆட்சி பெற்ற சனி பகவானுடைய பார்வையாலும் பலமும் லாபமும் பெறக்கூடிய யோகம் பெற்ற சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை, அதாவது 24/3/2024 முதல் 30/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல் கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும், 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், அவரோடு சுக்கிர பகவானும் சனி பகவானும், அட்டமஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானும், அவரோடு புத பகவானும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்பு. அன்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் சிறப்பாக இருக்கும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் வேதை இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல வலு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு 24/3/2024 அன்று பௌர்ணமி திதி, உத்திர நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகம் கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமை 25/3/2024 அந்த பௌர்ணமி திதி மதியம் 1 மணி வரை பௌர்ணமி திதியும், அதன் பின்பு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதியும், நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 11 மணி வரை உத்திர நட்சத்திரமும், அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள் அன்று பங்குனி உத்திரம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 26/3/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 3 மணி வரை பிரதமை திதி, அதன் பின்பு துவிதியை திதி, நட்சத்திரம் மதியம் 2 மணி வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை 27/3/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு மாலை 5 மணி வரை துவிதியை திதியும், அதன் பின்பு திருதியை திதியும் வருகிறது. நட்சத்திரம் மாலை 4 மணி வரை சித்திரை நட்சத்திரமும், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதுமே சித்த யோகம், சுப முகூர்த்த நாள். புதன்கிழமைக்கு சுப முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாளே அதுதான். அடுத்து வியாழக்கிழமை 28/3/2024 மாலை 5 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. இந்த சதுர்த்தியானது தேய்பிரையில் வரக்கூடிய காரணத்தினால சங்கடகர சதுர்த்தியாக அன்று அமைகிறது. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகம் கூடிய நாள். அந்த வியாழக்கிழமைக்கு கரி நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 29/3/2024 திதி மாலை 6 மணி வரை சதுர்த்தி திதி, அதன் பின்பு பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது. நட்சத்திரம் இரவு 7 மணி வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்பு அனுச நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் 30/3/2024 திதி மாலை 7 மணி வரை இரவு 7 மணி வரை பஞ்சமி திதி, அதன் பின்பு சஷ்டி திதி, அதே இரவு 7 மணி வரை அனுச நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகிறது. சிம்மராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதுதான் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பொருளாதாரத்திலும் சரி, மன ரீதியாகவும் சரி, சற்று சிரமங்களை சந்தித்தாலும் யோகாதிபதியின் பார்வையினால் லாபத்தை சந்திப்பீர்கள். அப்போ கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பணப்பொருளாதாரம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் விரையாதிபதியின் வருகையினால் சுப விரயங்களும் ஏற்படும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா விரையாதிபதி 2ஆம் இடத்துல வரும்போது தன விரயங்களை கொடுப்பார். தனஸ்தானாதிபதி புதன் பார்வையினால் லாபத்தை கொடுப்பார். அப்போ இரண்டும் கலந்த கலப்பு பலன்கள் இந்த வாரத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. தன வாக்கு குடும்பம் யோகத்தை கொடுக்கும், லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக 10ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிர பகவான் பார்வை ராசியில் பார்க்கும் காரணத்தினால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அவரோடு 2 கிரகங்கள் இணைந்திருக்கிற காரணத்தினால
ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், வேலையாட்கள் இவர்களால் இந்த வாரம் முழுவதுமே பலனும் பலமும் அடைவீர்கள். அப்பேற்பட்ட ஒரு அருமையான வாரம் சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக கிடைக்கிறது. அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு சற்று சிரமமாக இருக்கும், ஆனால் லாபமாக இருக்கும். என்ன சிரமம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேலை பளு சற்று அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளோ உழைப்போ அவ்வளவு உழைப்புக்கு தகுந்த பலனும் கிடைக்கும். அதனால் உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று நிதானமாக செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்திருக்கிறனால நல்ல லாபங்கள் கிடைக்கும். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய தினங்கள்லாம் அருமையான யோகத்தை கொடுக்குது. ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தேதி வருகிறது, திங்கட்கிழமைக்கு பங்குனி உத்திரம் வருகிறது, புதன்கிழமைக்கு சுபமூர்த்த நாள் வருகிறது. அதனால் இந்த நாட்களெல்லாம் பயன்படுத்தினால் சுபமும் லாபமும் யோகத்தோடு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரம். ஆசிரியர் மாணவர் உறவு, சக மாணவருடைய ஒத்துழைப்பு, அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையுடைய அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்களில் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த 11th 12th மாணவர்களுக்கெல்லாம் எக்ஸாம் கூடுமான வர நடைபெற்று கொண்டிருக்கும், முடியக்கூடிய காலகட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு துவங்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இறை பலத்தாலும் உங்களுடைய சுய முயற்சினாலும் வெற்றி கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு யோகமும் லாபமும் கூடிய வாரம். 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் யோகாதிபதியோடு அமர்ந்திருப்பதும் லாபத்தையும் பலத்தையும் தரும். குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும், குழந்தை செல்வங்கள் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. எதிர்பார்த்த பல லாபங்கள் திருப்பங்களோடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப பௌர்ணமியில் அவர்களுடைய இஷ்ட குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சுமங்கலி பூஜையை பண்ணலாம். பங்குனி உத்திரம் வருகிறது, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். தேய்வரையில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சுபமும் லாபமும் சுகமாக கிடைத்திட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.